ஒரு இறுதி போரை நடத்துவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இந்திய மண்ணில் நடக்கப் போகிற ஒரு இறுதி யுத்தம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இது ஒரு இறுதி போர். சங் பரிவார்களா, ஜனநாயக சக்திகளா, சனாதன சக்திகளா, ஜனநாயக சக்திகளா என்கிற கேள்விக்கு விடை காணக்கூடிய ஒரு யுத்தம் தான், இறுதி யுத்தம் தான் 2024 நடைபெறுகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மறுபடியும் நரேந்திர மோடி பிரதமராக அந்த இருக்கையிலே அமர்ந்தால், நாம் இங்கே எந்த கருத்தியலையும் பேச முடியாது, உரையாடல்களை நடத்த முடியாது, மண்ணை காப்பாற்ற முடியாது, மக்களை காப்பாற்ற முடியாது. மிக பெரும் நெருக்கடிக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம், ஆளாக்கப்படுவோம். இது வெறும் யூகம் இல்லை, வெறும் கற்பனாவாதம் இல்லை. பிஜேபி மீது உள்ள வெறுப்பால் நாம் உமிழ்கிற வெறுப்பு அரசியல் இல்லை. நாம் பேசுவது மண்ணை காப்பதற்கான அரசியல், மக்களை காப்பதற்கான அரசியல். அவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியலுக்கு எதிர்ப்பு அரசியல். ஆகவே காங்கிரஸ் எந்த களத்தில் நின்று பிஜேபியை எதிர்க்கிறதோ அதே களத்தில் மக்கள் அதிகாரமும் நிற்க வேண்டிய தேவை, ஒரு வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிடர் கட்சிகள், அம்பேத்கர் இயக்கங்கள் அகில இந்திய அளவிலே இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்கிற வரலாற்று தேவை உருவாகியுள்ளது. வலதுசாரி அரசியல், இடதுசாரி அரசியல் என்று நாம் அரசியலை இரண்டாக பிரித்து பார்க்கிற போது, இன்றைக்கு காங்கிரஸ் நிற்கிற களமும் இடதுசாரி அரசியல் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் இடதுசாரி இயக்கமா இல்லையா என்பது வேறு. ஆனால் காங்கிரஸ் நிற்கிற களம் இடதுசாரி அரசியலுக்கான களம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கட்சிகள் அனைத்தும், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் மக்கள் அதிகாரம் எந்த நோக்கத்திற்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ அதே நோக்கத்திற்காக களத்திலே கைகோர்த்து நிற்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.